பற்றி நான் சொல்லி ஆகணும். 2001 அவர் வந்து கதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நான் கேப்டன் 2 பேரும் கதை கேட்குறோம். கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், சார் எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது. இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்தை கூட்டின்னு வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் நீ முடி, படத்தை ஹிட்டு கொடு, நீ படம் ஹிட்டு கொடு, நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு வர அப்படின்னு. அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது. பிரிவு தியேட்டரில் நான் எங்கள் சகோதரி எல்லாம் படம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என் கூட வந்தார் அவர், இன்டர்வியூ இருந்தார். இன்டர்வியூ முடிச்சு இங்கே கிளைமேக்ஸ் ஆளே காணும் அவர். நான் வந்து கேட்குறேன், எங்கப்பா முருகதாஸை கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன கிளைமேக்ஸ்ன்ட்டு. முருகதாஸுக்கு பயம். நானும் அக்கா என்ன சொல்லுவேன், கேப்டன் தெரியும் கிளைமேக்ஸ், எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு. வந்து கட்டி பிடிச்சேன், சூப்பர் கிளைமேக்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க, அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸ் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யன் தியேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்த அளவுக்கு அந்த படம் ஓடியது. அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆச்சு. அவர் வந்து, சார் படம் ஹிட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனாரு எப்படி பாடினாரு, இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போன கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிக மன்ற சார்பில் வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினாரு, அரசியல் பேசினாரு. அங்கதான் ஆரம்பிச்சது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்க கல்யாணத்துல. அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி கூட்டு பண்ணி 2 வாட்டி அங்கே நின்ட்டானு. 2009 19 கள்ளக்குறிச்சியில நிக்க வச்சுட்டீங்க.